உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னோட கெஸ்ஸிங் படி 70 to 80 days ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். கரெக்டா? மாயா, திரும்பு திரும்பு. மாயா, இப்படி திரும்பு. நல்லா திரும்பு. நல்லா கொஞ்சம் திரும்பு. ஏய், என்னடா? என்ன விஷயம்? அப்படி இப்படின்னு திரும்பி நான் நிக்கிறதுக்கு நீ என்ன ஃபேஷன் ஷோவை நடத்திக்கிட்டு இருக்க? இல்ல இல்ல, நீ கொஞ்சம் குண்டான மாதிரி இருக்க, அதனால தான் கேட்டேன். சே, நான் குண்டாலாம் ஆகல, எப்பவும் போலதான் இருக்கேன். எனக்கு தெரியாதா மாயா? பாரு, கண்ணெல்லாம் கொஞ்சம் மூடி இருக்கு, லேசா தொப்பை போட்டிருக்கு, கையெல்லாம் பாரு. நீ கண்டிப்பா குண்டாயிட்ட, அதுல சந்தேகமே இல்ல. சும்மா ஏதாவது சொல்லாத. அப்படிலாம் நான் ஒன்னும் குண்டாகல. நான் இவ்வளவு தூரம் சொல்றேன், நீ இல்லங்கறியா? சரி, நீயே வந்து எல்லார்கிட்டயும் கேளு. வா வா. அம்மா அம்மா, எல்லாரும் ஒரு நிமிஷம் மாயாவை பாருங்களேன். மாயா முன்னாடி விட இப்ப கொஞ்சம் குண்டாயிட்டால இல்லையா? என்ன ஜீவா இப்படி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்க? இரு. ஆமா, அண்ணி கொஞ்சம் குண்டாதான் இருக்காங்க. லைட்டா குண்டா இருக்க. ஏண்டா, மாமியார் வீட்டுக்கு வந்த புது மருமக குண்டானா நல்லதுதானடா. நம்ம வீட்டுல நல்லா கவனிக்கிறோன்னு அவங்க அம்மா வீட்டுல சொல்லுவாங்கல்ல. என்ன அங்கிள், நீங்களும் இவங்க கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி சொல்றீங்க? நான் ஒன்னும் குண்டாலாம் ஆகல. சரிம்மா சரிம்மா, நீ குண்டாலாம் ஆகல, ஒத்துக்கிறோம். ஏய், என்ன எல்லாரும் சேர்ந்து என் மருமகளை கிண்டல் பண்றீங்க? ஆனா மருமகளே, நீ கொஞ்சம் வெயிட் போட்ட மாதிரி தான் தெரியுற. சரி சரி, வா உட்காந்து சாப்பிடு. உட்காரு. போங்க, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணு வேண்டாம். நான் குண்டா இருக்கேன்னு எல்லாரும் கிண்டல் பண்றீங்கல்ல? ஏய், மாயா, அண்ணி, மாயா, அண்ணி. ஏய் ஏய் மாயா, நான் சும்மா தான் சொன்னேன், தப்புதான், சாரி. சரி, நீ இப்ப சாப்பிடவா? அதெல்லாம் ஒண்ணும் தேவையில்லை. குடும்பமே நான் குண்டாயிட்டேன்னு சொன்னீங்கல்ல, எனக்கு சாப்பாடு வேணாம், ஒண்ணும் வேண்டாம். ரொம்ப பிகு பண்ணாத, அதான் சாரி சொல்லிட்டேன்ல. வா. நான் வர மாட்டேன், வரவே மாட்டேன். சரி, வராத. டேய், போ. என்னடா சமாதானம் பண்ணி கூட்டிட்டு வான்னு சொன்னா திட்டிட்டு இருக்க? தள்ளுடா. நீ வரலன்னா என்னமா, சாப்பாடே உன்னை தேடி வந்துருச்சு. நான் உனக்கு ஊட்டி விடுறேன். இந்தா. எனக்கு வேண்டாம். அட, அவன் மேல தானே உனக்கு கோவம். சாப்பாடு என்ன பண்ணுச்சு? ஒரு வாய் வாங்கிக்கோ. இந்தா. அடம் பிடிக்காத மாயா, சாப்பிடு. ஆக்காட்டு ஆக்காட்டு. நல்லா வாயத்தர. என்னம்மா நீ உன் மருமகளுக்கு மட்டும் ஊட்டி விடுற, பொண்ணுக்கு இல்லையா? ஏய், உனக்கு இல்லாததாடி. இந்தா. அம்மா, அப்ப எனக்கு ரேணுகா, எனக்கு இந்தாங்க. அப்படியா? குடு. அப்ப மூத்த பொண்ணு எனக்கு. மது, வா 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 வா. என்னடா? ஆமா. என்னக்கா சர்ப்ரைஸ் கொடுக்குற? என்னம்மா திடீர்னு வந்திருக்க? இந்தா, முதல்ல ஒரு வாய் சாப்பிட விடுங்க, அப்புறம் பேசுங்க. சரி. என்னாச்சு? எல்லாரும் ரூம்ல சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? அத ஏன் கேக்குற? இந்த ஜீவா சும்மா இல்லாம மாயா குண்டா இருக்கான்னு சொல்லிட்டான். அவ சாப்பிட மாட்டேன்னு கோச்சிட்டு உள்ள வந்து உட்காந்துக்கிட்டா. சரி, இன்னும் சாப்பாடு போட்டுக்கிட்டு நான் பின்னாடியே வந்துட்டேன். அதான் விஷயமா? சரி சரி. இந்தாமா. ஆண்டி, நானே சாப்பிட்டுக்கிறேன். சரி, இந்தா சாப்பிடணும். நான் வந்து பாப்பேன். உட்காரு. மது, வாடா.
வாமா. மா அப்ப நான் கிளம்புறேம்மா. என்னடி வந்ததும் வராததுமா கிளம்புறேன் அப்படிங்கிற? இருடி சாப்பிட்டுட்டு போலாம். ஆ, இல்லம்மா எனக்கு வேண்டாம், நான் போகணும். என்னடி இப்பதானே வந்த, அதுக்குள்ள கிளம்புறேங்கிற? அப்புறம் எதுக்கு வந்தியா? ஆ, நான் சும்மா வெளியே வந்தேம்மா. சரி இந்த பக்கம் வரவும் உங்களெல்லாம் பார்க்கணும்னு தோணுச்சு, பார்த்துட்டேன், அப்படியே கிளம்புறேன். அம்மா வந்ததுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போமா. இல்லப்பா லேட் ஆயிடுச்சு, நான் கிளம்புறேன். ஆ, ஆ, மா அவர் ஏதாவது ஃபோன் பண்ணாரா? இல்லையே, ஏமா? ஆ, இல்லம்மா சும்மா தான் கேட்டேன். ஆ, சரி நான் அப்ப கிளம்புறேன். ம்? சரிம்மா, பார்த்து போ, உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கம்மா. ம். அக்கா வந்துட்டு சரியா கூட பேசாம இப்படி ஓடுறியேக்கா. இல்லடா வேலை இருக்கு, டைம் ஆயிடுச்சு. மது, மாப்பிள்ளை நல்லா இருக்காரம்மா? அங்க உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே? எனக்கு என்னப்பா பிரச்சனை, நான் நல்லா இருக்கேன். ஆ, வரேன். பாய் பாய் சரிம்மா. பாய் பாய். பாய்க்கா. பாய். மாப்பிள்ளை தான் கூப்பிடுறாரு. ஹலோ மாப்பிள்ளை, உங்களுக்கு 100 ஆயுசு மாப்பிள்ளை. சொல்லுங்க மாப்பிள்ளை. அத்தை, மது அங்க வந்திருக்காங்களா? ஆமா மாப்பிள்ளை, இப்பதான் வந்தா. வந்து கொஞ்ச நேரம் கூட ஆகல, அவசரமா கிளம்பணும்னு கிளம்பிட்டான். என்ன விஷயம் மாப்பிள்ளை? அது மது சேஃபா உங்க வீட்டுக்கு வந்துட்டாங்களான்னு கன்ஃபார்ம் பண்றதுக்காக ஃபோன் பண்ணேன். ஓ சரிங்க அத்தை, வீட்டில் எல்லாரையும் கேட்டதா சொல்லுங்க, நான் அப்புறம் பேசுறேன். மாப்பிள்ளை ஒரு நிமிஷம். தீபாவளிக்கு நீங்க இங்க வந்துட்டு போனதுக்கு அப்புறம் வீடே களை இழந்து இருக்கு. ஒரு 2 நாள் இருக்கிற மாதிரி மதுவை கூட்டிட்டு வீட்டுக்கு வாங்க மாப்பிள்ளை. ம், கண்டிப்பா வரேன் அத்தை. சரிங்க மாப்பிள்ளை. சரி, நான் வச்சிடுறேன் அத்தை. சரி. மது என்கிட்ட சொன்ன வார்த்தைய நிஜமாக்குறதுக்காக அவங்க அம்மா வீட்டில் எட்டி பார்த்துட்டு வந்திருக்கா. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.